ரவா புட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சீனி எதுவுமே இல்லாமல் சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டான இந்த புட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். இதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. ஆனாலும் உங்களை காட்டுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இது வறுத்தது வறுக்காதது எதாக இருந்தாலும் நம்ம திரும்பவும் சூடு காட்டணும். நான் எடுத்ததே ரோஸ்டட் ரவா தான். இது கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இதே பச்சை ரவையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட டைம் பிடிக்கும், அவ்வளவுதான். இது நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா மேலே நல்லா ஆவியாக வருவில்ல, அந்த ஸ்டேஜ் ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ குயிக்காக நம்ம வேறொரு பிளேட்டிலே எடுத்து வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் வைக்கும்போது தீஞ்சு போயிடும். இது வார்மாக இருக்கும்போதே நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா சூடாக இருக்கிறனால ஒரு ஃபோர்க்கு வச்சு கலந்து விட்டுக்குங்க. ஃப்ரெஷ் மில்க் ஒரு 1/2 கப்பு எடுத்திருந்தேன். இது வேண்டான்னு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு ரவா புட்டு. இல்லை வெறும் தண்ணி மட்டும் போதும் அப்படின்னா கூட இதே மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரவா சூடாக இருக்கும்போதே ஒரு ஃபோர்க்கு வச்சு நம்ம நல்லா கிண்டி இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட் ஆகட்டும். இது கொஞ்சம் கேரட்டும் கூட போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கேரட்டுன்னு திருவி தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 10 இல்லைன்னா 15 மினிட்டு முடித்து நீங்கள் திறந்து பார்த்தா மாவு நல்லா ட்ரை ஆகிடும். ரவா நிறையவே தண்ணி அப்சர்வ் ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட பால் சேர்த்து திரும்பவும் கவர் பண்ணி வச்சுட்டு இது நீங்கள் கையிலே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடு தான். மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் பண்ணுங்கள். அதை இந்த மாதிரி பவுடருக்கு மாதிரி கிடச்சிடும். இதுவே ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்மள பல்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக போகல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ள ரவா இருக்குல்ல, அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். மாவு கையில் உருட்டிட்டு நம்ம தொட்டு பார்த்தா உடனே உடையக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஆனால் உடச்சி விடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருந்தால் தான் நம்ம புட்டு செய்யும்போது நல்லா வரும். ஒரு ஸ்டெப்பு மாவினை தனியாக வச்சுக்கிட்டு இன்னொன்று எல்லா கேரட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினேன். இது வதக்க எதுவுமே தேவையில்லை. கையில் லைட்டாக கேரட்டெல்லாம் உடச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா மாவிலும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. ரவையும் கேரட்டும் ஒரே அளவுக்கு தான் நான் எடுத்திருந்தேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நீங்கள் முதல்ல தண்ணியெல்லாம் சேர்க்கிற முன்னே ரவையில் கேரட்டு போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா எல்லாமே கட்டி கட்டியாக போயிடும். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் எல்லா ஒரு பவுலில் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்காவும் எடுத்து வச்சுட்டேன். புட்டு நார்மலாக செய்கிற மெத்தடு தான். தேங்காய் போட்டு அப்புறம் மாவு சேர்த்து நடுவில் திரும்பவும் தேங்காய் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம் இருந்தீங்கன்னா ஈஸி. இல்லாட்டினா இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். நான் எப்போதுமே இந்த மாதிரி லாங்காக உள்ள புட்டில் தான் செய்வேன். இது ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற ஒரு கப்பு தான். ஸோ அதனால் தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு ப்ரெஷர் குக்கரில் அந்த மேலே இருக்கிற வெயிட் அது வைக்கக்கூடாது. நம்ம நல்லா கவர் பண்ணி வச்சா கையில் நல்லா ஆவி இந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த புட்டு பாத்திரம் அதில் வச்சா போதும். 2 இல்லைன்னா 3 நிமிஷத்தில் நல்லா சுட ஆவி பறக்கிற மாதிரி புட்டு ரெடி. இது அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். வேகும்போதே நல்ல வாசமும் வரும். இதே மாதிரி தான் நான் ரவா கேரட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் புட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, புட்டு கண்டிப்பாக வேகாது. மேலாக அப்படியே மாவு வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இது சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சீனி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.